ஹாய் எவ்ரிவான், இன்றைக்கி சிக்கன் சம்பல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் முட்டை பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நான் இன்றைக்கி ஒரு 5 முட்டை இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்க போகிறேன். இப்போ அதே பேனில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம சம்பல் செய்ய போகிறோம். இப்போ நம்ம 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்க போகிறோம். சீக்கிரமாக வெங்காயம் வேகிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. ஒரு 1-2 மினிட்ஸ் வரைக்கும் வதக்கி விட்டுருங்க நல்லா. இப்போ இதில் ஒரு டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்ருவோம். இப்போ நான் அரைச்ச பட்டை மிளகா சார்ந்துருக்கு. இது ஒரு 3-4 கரண்டி இதில் சேர்த்துக்க போகிறேன். இந்த மிளகா காரம் குறைவாக உள்ள மிளகா. உங்களுக்கு காரம் கூட உள்ள மிளகா வேணும்னா நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க அந்த மாதிரி. இப்போ அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா திருப்பி விட போகிறோம். ஏன்னா இந்த மிளகா சாந்தில் உள்ள பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதை வேக விடணும். தண்ணி எதுவும் இப்போ சேர்த்துக்க வேண்டாம். இது நல்லா கொதிக்கிட்டோம். அதில் பார்த்திங்கன்னா இந்த மிளகா நல்லா வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி எண்ணெய் மேலே திரிஞ்சு வரும். அது வரைக்கும் அதை வேக விடுவோம். அதுக்கப்புறம் தான் தண்ணி ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்க போகிறேன். இப்போ இது நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வேகணும். அப்பப்போ அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கிண்டி விட்டுருங்க. நல்லா இது கொதித்து வரட்டும். இப்போ பாருங்கள், இந்த சம்பல் எவ்வளோ அழகாக கொதித்து திக்காகிடுச்சுன்னு. இந்த மாதிரி கரண்டி வச்சு கிண்டும் போது அது நல்லா திக்காக இருக்கிறது நம்மளுக்கே தெரியும் பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட போகிறேன். இப்போ நான் இதில் கொஞ்சம் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்க போகிறேன். ப்ரௌன் சுகர் லேசாக சேர்த்துக்கிட்டால் போதும், ரொம்ப வேணாம். டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு உப்பு நம்ம வெங்காயம் வேக வைக்கும் போதே நம்ம ஏற்கனவே போட்டுட்டோம். அதனால் உப்பு நீங்கள் அளவு பார்த்து போட்டுக்குங்க. அப்புறம் இதில் நம்ம ஒரு அடிஷ்னல் இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துக்க போகிறோம். அது என்னென்னா ஆயிஸ்டர் சாஸ். 2 டேபிள் ஸ்பூன் ஆயிஸ்டர் சாஸ் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நீங்கள் நல்லா கிண்டி விடுங்க. இது இந்த டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் ருசியாக காமிக்கும். ஓகே, சம்பல் ஒரு வழியாக ரெடி ஆயிடுச்சு, முடிய போகுது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இல்லை, இப்போ தான் நம்ம இன்னும் ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி மறுபடியும் முதல்லேருந்து கொதிக்க விட போகிறோம். இந்த சம்பல் செஞ்சாலும் சம்பலோட கீ அந்த மிளகா சார்ந்து நல்லா கொதிக்கலை, அந்த பச்சை வாசனை போகலைன்னா அந்த சம்பல் நல்லாவே இருக்காது. அதனால தான் தண்ணி ஊற்றி ஊற்றி நம்ம இதை கொதிக்க விடுறோம். இப்போ நான் டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்க போகிறேன். பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இந்த சம்பல் ஒரு வழியாக திக்காகிற வரைக்கும் கிண்டி விட்டுடலாம். ஸ்லைஸ் பண்ண அனியன் ரிங்ஸை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு, இது ஏன்னா கொஞ்சம் க்ரன்ச்சினஸாக இருக்கும் நீங்கள் சாப்பிடும் போது, அதுக்கு தான் ஆட் பண்ணுறோம். இது ஆப்ஷனல் தான், வேண்டானா விட்டுருங்க. இப்போ சம்பல் நல்லா திக்காயிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அதோட திக்னஸ் நல்லா கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்ச முட்டை ஒன்று ஒன்றா நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இன்றைக்கி ஒரு முட்டை கூட ரவுண்ட் ஷேப்பில் வரல, எல்லாமே இந்த மாதிரி சி ஷேப்பில் தான் இருந்துச்சு. பட் அதுவும் ஒரு நல்ல டிசைன் மாதிரி இருக்குது, அதனால் அப்படியே விட்டுட்டேன். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம், நல்லா திருப்பி விட போகிறோம். திருப்பி விடும் போது மெதுவாக திருப்பி விடுங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப வேகமாக அழுத்தி திருப்பினீங்கன்னா முட்டை உடஞ்சிரும். அதனால் மெதுவாக இந்த மாதிரி பொறுமையாக திருப்பி விடுங்க. ரொம்ப நேரம் இதை வேக வைக்க வேணாம். ஏன்னா முட்டை பொரிச்சாச்சு, சம்பலும் ரெடி ஆயிடுச்சு. திருப்பி விட்டுட்டு ஒரு நிமிஷம் அந்த மிளகா மசாலாலாம் முட்டையில் இறங்குற வரைக்கும் திருப்பி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வாசனைக்கு கொஞ்சோண்டு கொத்தமல்லி நறுக்கி நான் அதில் சேர்த்துக்கிறேன். இதுவும் ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்குங்க, இல்லாட்டி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட ருசியான முட்டை சம்பல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். அப்புறம் போன வீடியோவில் சில பேர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ரெசிபி எழுத சொல்லியிருந்தீங்க. நான் அடுத்தடுத்து வர்ற வீடியோவில் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ரெசிபி எழுதி வைக்கிறேன். ஓகே, பாய், தேங்க்யூ.